ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? நானும் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலன்னு பக்கன்னு பார்த்தேன். ஆனால் சரி தீபாவளி எனக்கு ஈஸியாக கொடுத்தலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன். வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மற்ற ஸ்வீட்லாம் நான் தீபாவளி முடிஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன். தீபாவளி ஸ்வீட்னாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு தான். அதுவும் நெய் மைசூர் பாக்கு. அந்த நெய் மைசூர் பாக்கு கூட நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் மைசூர் பாக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம வெயிட்லாம் பார்க்க போகிறதில்ல. எந்த கப்பில் மெஷர் எடுக்க போகிறோம் அதே கப்பில் தான் எடுக்க போகிறோம். 1.5 கப்பு சக்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு சக்கரை நல்லா கரையை விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கேரட் எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோலில் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது உங்களுக்கு, ஏன்னா நம்ம சக்கரை பாகில் தான் இது ஊற்ற போகிறோம். நான் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த சக்கரை பாகில் கரைஞ்சோன்னா போதும் உங்களுக்கு. நம்ம எடுத்து இந்த அரைச்சி வச்ச கேரட் இதை 1 கப்பு இப்போ நான் அதை அரைச்சிட்டு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு. அதான் ஒரு எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷருமே உங்களுக்கு போட்டு ஃபஸ்ட் நல்லா கட்டிலாம் நல்லா கரைச்சி இது பண்ணிக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். நல்லா அதை கட்டிலாம் கரைச்சிக்கலாம். இதுதான் மெயின், ரொம்ப முக்கியமே. ஒரே ஒரு கம்பி பார்த்தா அதை அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ தான் ஒரு நல்ல பாருங்க, இந்த மாதிரி சுண்டு வந்தாலே பார்த்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சு தான் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து இதில் ஸ்லோவில் தான் இருக்கணும். நல்லா இதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எதுவுமே ஸ்வீட்டில் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கலரணுங்க. பாருங்கள், கைவிடாமல் கலர்னிங்கன்னா இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருக்கி வச்சுக்க 2 ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம். நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நெய்யெல்லாம் இது நல்லா அப்சர்வ் ஆகி திரும்பி நல்லா பபுள்ஸ் வரணும் உங்களுக்கு. அடுத்தது 2 ஸ்பூன் இந்த பபுள்ஸ் வரப்போ 2 ஸ்பூன் திரும்பி நெய் விட்டுக்கலாம். 4 தடவை இதே மாதிரி நெய் விரமா இருக்கும். அது போட்டிருக்க மாவோட கலர் மாறிடும். 1 2வது நெய் சுத்தமாக இருக்கவே இருக்கு. அந்த நெய்யெல்லாம் கக்கி வரும், திரும்பி நுரைச்சி வர மாதிரி இருக்கும். இது பார்த்தாலும் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப மெயின் முக்கியம். இதுல உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன பிட்டு எடுத்து உங்களுக்கு கையில் உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்தா உருட்டுற பதம் வரணும். ட்ரையில் தடவி வச்சிருக்கோம் பாருங்க. ஊத்துறப்ப பாருங்க எப்படி வடி பண்ணி பார்த்தீங்கன்னா அழகா விட்டா வந்து இல்லை கொட்டிட்டு நம்ம சரிசம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நெய்யில மேலே மிதந்து வரும். கக்கி வரது ஒரு பதம், அப்புறம் மேலே நுரைச்சி வரது பதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து ஊத்துறப்ப ஃப்ரைஸ் கண்டென்ஸ் வரணும். இந்த மாதிரி எடுத்து பாருங்க. இதுதான் இது வந்து நீங்கள் அடுப்பில் கடையில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எடுத்து உருட்டி பார்க்கணும். இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இறக்கணும். தப்பு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி பீஸ் போடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மைசூர் பாக்கு தான் முன்னாடி பீஸ் போடணும். நான் அதையும் மறந்துட்டு எல்லாமே குழப்பிட்டு முன்னாடியே பீஸ் போட்டுட்டேன். முன்னாடி பீஸ் உங்களுக்கு அதை ட்ரேல தனியாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடணும். இந்த எட்ஜஸ்ட்லாம் எடுத்து விட்டீங்கன்னா அழகாக வந்துடும். பிகினர்ஸ்க்கு இது என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எது செஞ்சாலுமே சின்ன கப்பில் ட்ரை பண்ணுங்க. பாருங்க அழகாக வந்திருக்கு. ஆனால் நினச்சி அப்படியே பின்னாடி பரட்டி போகிறேன்னு செஞ்சு எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா பலபலன்னு வந்துடும். ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் உங்களுக்கு இது எல்லாமே. நிஜமாலுமே சொல்ல ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். குழந்தை பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் இந்த மாதிரி கடையில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஜிலேபி, தினை அதிரசம், பீட்ரூட் ரவா லட்டு, புதினா மிக்சர், அப்புறம் லாஸ்ட்டாக பைனாப்பிள் ஹல்வா எல்லாமே சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே இப்போ வீடியோனால எடுக்கதான் முடிஞ்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் வாய்ஸ் கொடுக்கவே முடியல சுத்தமாக. இன்னைக்கு தான் அதை மீறி கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ தீபாவளிக்கு இல்லைங்க நடுவில் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.